வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி பாருங்கள், செங்கல்பட்டு கிட்டே வந்திருக்கோம். இங்கே செங்கல்பட்டு டோல்கேட்டு கிட்டே ஒரு சூப்பரான மலை கோவில் ஒன்று இருக்குங்க, சிவன் கோவில். அதை மேலே போய்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலே போய்ட்டு நம்ம என்ன சிவன் கோவில் அப்படின்றத பார்க்கலாம். செங்கல்பட்டுலேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் சென்னை போகிற வழியில் இந்த செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி லெஃப்ட்டில் இந்த மாதிரி மலைப்பாதை ஏறுங்க. இந்த பாதையை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஒரு சில பேர் தெரியாதவங்களுக்கு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது, அதை நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மலையை நீங்கள் ஏறி வரும்பொழுது தார் ரோட்டில் தான் ஏறி வர மாதிரி இருக்குங்க. ஆனால் பாதி வழியில் ட்ரெக்கிங் பண்ணி ஏறுற மாதிரி படிக்கட்டுகள், அந்த குண்டுக்கல்கள்லாம் போட்டு படிக்கட்டு மாதிரி அமைச்சிருப்பாங்க. இந்த இடம் தான் பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் மாதிரி ஏறி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸில் மலையை வந்து அடையலாங்க. ரோடு வழியாக, இந்த தார் ரோடு வழியாக வந்தீங்கனாலும் மேலே 2 வீலர் வழியாக போகலாம். சூப்பராக இருக்குது. இந்த ரோடு நல்லாவே போட்டிருக்காங்க. ஏறி வர அந்த பாதையில் சூப்பராகவே அந்த செங்கல்பட்டு ஒரு ஏரியோடைய வியூ சூப்பராகவே இருக்குங்க. அந்த லேக் வியூவை வந்து பார்த்துக்கிட்டே நீங்கள் மலையில் என்ஜாய் பண்ணிகிட்டே மேலே வரலாம். இந்த மலையை ஏறி நம்ம மேலே வந்தாச்சுங்க. இப்போ வந்து கணபதியை வழிபட்டுட்டு நம்ம இந்த சிவன் கோயிலை வந்து தரிசனம் பண்ண போகிறோம். இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து நம்ம குறிப்பாக இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இங்கே இருக்கக்கூடிய சித்தர் சன்னதி, அந்த ஜீவபீடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதால நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து 1000 வருடம் பழமையான ஒரு திருக்கோவில். ராஜராஜ சோழன் இந்த திருக்கோவிலில் வந்து வழிபட்டதாக தகவல்லாம் இருக்குங்க. அதனால் ஒரு முக்கியமான ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். மேலே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வியாக்கிரபுரீஸ்வரர் சிவன் கோவில் தரிசனம் பண்ணியாச்சு. இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு இடம் இந்த திருக்கோவில். இந்த கோவிலில் வந்து கல்வெட்டுகள் இருக்குங்க. இதை வந்து சோழர்கள் காலத்தில் வந்து கட்டப்பட்ட கோவிலாகவும், இந்த கோவிலில் வந்து சோழ மன்னர்கள்லாம் வந்து இங்கே வழிபட்டதாகவும் தகவல் இருக்கிறதால நிறைய விஷயங்கள் இந்த கோவிலில் வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியுது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குங்க. அதை போய்ட்டு நம்ம உள்ளே பார்க்கலாம். இங்கே வந்து சைதை பார்த்தசாரதி சுவாமிகள் அப்படின்ற பேரில் ஒரு சுவாமியார், அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபோட்டோவில் கூட அதை தான் போட்டிருக்காங்க. சைதை சித்தர் சர்க்குரு பார்த்தசாரதி சுவாமிகள் அப்படின்னு போட்டிருக்குங்க. இது போல் இன்னொரு சுவாமியுடைய ஜீவசமாதி கூட பக்கத்தில் இருக்குது. நான் அதையும் காட்டுறேன், பார்த்துட்டே வாங்க. இந்த கோவிலில் கல்வெட்டுகள் நிறைய இருக்குங்க. அதுவும் இந்த கோவில் ஃபுல்லாகவே கல்வெட்டுகள் வந்து இருக்குது. நான் கிட்ட கூட எடுத்துன்னு போய் காட்டுறேன் பாருங்கள். இந்த கல்வெட்டில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொன்மலை அப்படின்ற பெயராலையும் அழைக்கிறாங்க. இந்த கோவில் வந்து ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து களத்தூர் கோட்டத்து சத்துரு சிம்ம மங்கலமாகிய சோழ சிகாமணி சதுர்வேதி மங்கலத்து புலிப்பாக்கம் அப்படின்ற பெயரால் வந்து கல்வெட்டுகளில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் ரொம்ப ஒரு பழமையான கோவில்ன்றதால மேலே இருக்கிற கோபுரங்களை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அந்த காலத்தில் சோழர்களால் கட்டப்பட்ட திருக்கோவில் தான் இது. இந்த கோவில் வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு, இந்த கோவிலில் வந்து 1ஆம் ராஜராஜ சோழன், 3ஆம் குலோத்துங்க சோழன், 3ஆம் ராஜராஜ சோழன், 3ஆம் ராஜேந்திர சோழன் ஆகியோரின் கல்வெட்டுகள் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வியாக்கிரபுரீஸ்வரர் சிவன் கோவில், இதோடைய மூலவர் வந்து வியாக்கிரபுரீஸ்வரர்.
பொன்மலை உடைய நாயனார் அப்படின்ற பெயராலையும் அழைக்கிறாங்க. தாயார் வந்து மாங்கல்யம் காத்த நாராயணி அம்பாள். இந்த திருக்கோவிலில் பாருங்கள், இங்கேருந்து மேலே இருந்து நம்ம அப்படியே அந்த செங்கல்பட்டு ஏரியோடைய காட்சி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பக்கத்தில் வந்து காலபைரவர் சன்னதி இருக்குது பாருங்கள், பக்கத்துலேயே பைரவரும் தூங்கிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குங்க. இந்த கோயிலுக்கு மேலே வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ரம்மியமான சூழ்நிலை நிலவுது. நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு திருக்கோவில் தான். நிறைய விஷயம் பாருங்கள், நம்ம 4 திருக்கோயில்களில் வந்து செங்கல்பட்டுலேயே பார்த்துருக்கோம். 4 கோயிலுமே வந்து மலை கோயிலை தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டே வரோம். அதில் குறிப்பாக 2 முருகன் கோயில் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து இருங்குன்றம் பள்ளின்னு சொல்லக்கூடிய பாலமுருகன் கோவில், இன்னொன்று பார்த்திங்கன்னா செம்மலை வேல்முருகன் திருக்கோயில் பார்த்துருப்போம். அப்புறம் கடைசியாக வந்து நம்ம இதே புலிப்பாக்கத்தில் இந்த மலைக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் பார்த்தோம், பிரசன்ன வெங்கடேஸ்வரர் பெருமாள் கோவில். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த வியாக்கரபுரீஸ்வரர் சிவன் கோயிலையும் நம்ம அழகாக பார்த்துட்ருக்கோம். ஆக மொத்தம் 4 கோவில்கள் மலை கோவிலாகவே நம்ம வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக செங்கல்பட்டு பகுதியிலேயே சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்துருக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக செங்கல்பட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த 4 கோயிலையும் மறக்காதீங்க. அதுவும் நீங்கள் சவுத் சைட்லேருந்து இப்போ சென்னைக்கு வரீங்கன்னா இந்த செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு முன்னாடியிலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மலை கோயில் இருக்கும். நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த சிவன் கோவில் மலையில் பார்த்தீங்கன்னா மலை தீபம் கூட ஏற்றுறாங்க அப்படின்ற தகவலும் இருக்குங்க. புராணத்தின்படி வியாக்கிரபாத முனிவர், புலிக்கல் முனிவர்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து சிவலிங்கத்தை வந்து நிறுவி வழிபட்டதாக தகவல் இருக்குங்க. அதனால தான் வந்து அவருக்கு சிவபெருமான் வியாக்கிரபுரீஸ்வரர் என்றும் புலிப்பாக்கம் என்றும் அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. பதஞ்சலி முனிவர் வந்து இங்கே சிவனை வழிபட்டதாக தகவல் இருக்குது. இந்த கோவிலில் நவகிரக சன்னதிகள் மட்டும் இல்லாமல் நிறைய ஜீவபீடம், சித்தர் ஜீவபீடங்கள்லாம் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா அதில் பார்த்துட்டே வரலாம். பக்கத்தில் ஒரு குளம் மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க பாருங்கள், இல்லை தண்ணி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது. இந்த கோவில் மலைகள் ரொம்ப அழகாக பச்சை பசேலும் சூப்பராக இயற்கையோடு சேர்ந்து இருக்குங்க. இங்கே வந்து மேலே வந்தீங்கன்னா பசுக்கள், பைரவர்கள், ஆடு எல்லாமே அழகாக சூப்பராக பார்க்க முடியுது. அனிமல்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாமே ஒரு அமைதியான தோட்டத்தோடு இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் சமாதி ஒன்று இருக்குது பாருங்கள், அங்கே தான் இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம். இங்கே ஜீவ சமாதி இருக்குங்க. இந்த ஜீவ சமாதியில் வந்து ராகவ சுவாமிகள்ன்றவர் 2010 ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. இங்கே பாருங்கள், அகத்தியருடைய அழகான சிலை வச்சுருக்காங்க, நம்ம வழிபாடு பண்ணலாம். இந்த புலிப்பாக்கம் சிவன் மலைக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா வியாக்கரபுரீஸ்வரர் தரிசனம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சித்தர்களுடைய அருளையும் வந்து நீங்கள் பெற்றுட்டு போகலாம். அப்படின்றதால இது ஒரு முக்கியமான மலையாக கருதப்படுதுங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அதுதான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிற ஒன்று. இந்த மலைக்கு பின்னாடி தான் அந்த புலிப்பாக்கம் மலை கோவில் நம்ம கடந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த மலை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. தீப வழிபாடு பண்ணுற இடமும் மலைக்கு மேலே இருக்குங்க. பாருங்கள், கல்வெட்டு பற்றி நான் சொல்லியிருந்தேன். கல்வெட்டுகள் இந்த கோவிலில் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தை வந்து குறிக்குது. அதனால் அது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவில் இது. கல்வெட்டுகள் நான் சொன்ன பாருங்கள், நிறைய கோவிலை சுற்றி அமைச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டுகளை வச்சே இந்த கோவிலுடைய பழமை என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் வந்து பிரம்மர் சன்னதி, விஷ்ணு சன்னதின்னு சொல்லிட்டு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து வழிபாடு சன்னதிகளும் இந்த இடத்துல இருக்குங்க. இந்த கோவிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த வியாக்கிரபாத முனிவர், இப்போ நான் சொல்லியிருந்த பாருங்க, அவருடைய சித்தர் பீடமும் இந்த திருக்கோவிலுக்கு பின்னாடியே அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் ஒரு புனிதமான ஒரு இடத்துல தான் நம்ம இன்னைக்கு வந்து வீடியோவை பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோவிலில் ஒரு ரகசிய சுரங்கம் ஒன்று இருந்ததா சொல்லப்படுதுங்க. இங்கே வந்து ராஜராஜ சோழன் வந்து இந்த சிவபெருமானை வழிபட்டுட்டு அந்த சுரங்கத்தின் வழியாக அந்த செங்கல்பட்டு ஏரி வரைக்கும் உள்ளே சுரங்கத்துக்குள்ளேயே போயிட்டு அங்கேருந்து அவர் வந்த கப்பல் வழியாக வெளியில் போயிடுவார் அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது சரியாக தெரியல. இந்த செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோயில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப அமைதியான ஒரு இடம், தியானம் பண்ணுங்கள். சித்தர் பீடங்கள்லாம் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். நம்ம சேனலில் டெம்பிள்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ ஒரு முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.